வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். புதிய வரிகள் இல்லாத பட்ஜெட்டாக வந்திருக்கிறது தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கை 2014-15. இது தேர்தலுக்கு முன்பு தாக்கல் செய்யப்படக்கூடிய அறிக்கை என்பதனால உற்று நோக்கப்படுகிறது அனைவராலும். பல புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் பல விரிவாக்கப்பட்டிருக்கின்றன. அம்மா மருந்தகங்கள் போன்ற பல பரபரப்பு திட்டங்களும் இந்த அறிக்கையில அடக்கம். திராவிட முன்னேற்ற கழகம், அதனது நட்பு கட்சிகள் இவையெல்லாம் இந்த கூட்டத்தை, அதாவது இந்த பட்ஜெட் தாக்கலை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கின்றன. இதற்கு பாராட்டும் வந்திருக்கிறது, விமர்சனமும் வந்திருக்கிறது. இது தொலைநோக்கு இல்லாத பட்ஜெட் என்று எதிர்கட்சிகள் இதை விமர்சனம் செய்கிறார்கள். இல்ல, நிறைய பல விஷயங்கள் அதில் அறிமுகமாக இருக்கின்றன. மக்கள் நல திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகையினால் பாராட்டுகின்றோம் என்ற பாராட்டுகளும் வந்திருக்கின்றன. ஆக இந்த பட்ஜெட் தந்தது என்ன, தராதது என்ன என்பதை பற்றி இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காணும். தமிழக அரசின் பட்ஜெட் இன்று சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. மக்களுக்கு வரிச்சுமை தராத பட்ஜெட்டாக, பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை கொண்ட பட்ஜெட்டாக இது வெளியிடப்பட்டுள்ளது. மின்துறைக்கான கவனம், பள்ளி கல்வித்துறைக்கான அக்கறை, தமிழக நதிகள் இணைப்பு, அம்மா மருந்தகங்கள், கூடுதல் ஆரம்ப சுகாதார மையங்கள், காவல்துறை மீதான கரிசனை என பட்ஜெட்டில் பார்க்கத்தக்க அம்சங்கள் பல உள்ளன. பொதுஜன பார்வையில் இது வரவேற்கத்தக்க பட்ஜெட் என்பதில் உண்மை இருப்பினும், மாநிலத்தின் நீண்ட கால வளர்ச்சி குறித்த தொலைநோக்கு பார்வை இல்லாத பட்ஜெட் என்பது பொருளாதார வல்லுநர்களின் பார்வையாக உள்ளது. ஏனெனில் மொத்த வரவில் மானியங்கள், இலவச திட்டங்களுக்கான ஒதுக்கீடு என்பதற்கே சுமார் 55% செலவாகிறது. அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்திற்கோ 40% செலவாகிறது. எனில் பொருளாதார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் போன்றவற்றிற்கான ஒதுக்கீடுகள் கணிசமாக குறைந்து விடுகின்றன. ஒதுக்கப்படுகிற பணம் உருப்படியாக பலனளிக்கிறதா என்பதையே அறிய முடியாமல் வருடா வருடம் கூவ நதி சீரமைக்க, நீர்ப்பாசனம், நதிகள் இணைப்பு என்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வருடம் கூவம் சீரமைக்க 3833.62 கோடி, நீர்ப்பாசனத்திற்கு 3669.7 கோடி, நதிகள் இணைக்க 120 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் அறிவிப்புக்கு பிறகு பலனளிக்காத நிதி ஒதுக்கீடுகள் என்னென்ன என்பது கவனத்தில் கொள்ள வேண்டியது. நாடாளுமன்ற தேர்தல், வளர்ச்சி நோக்கு இல்லாத பார்வை என்பது பட்ஜெட் குறித்த ஒரு தரப்பாரின் பார்வை. ஆனால் மக்கள் நலன்கள், அனைத்து தரப்பும் பலனடையக்கூடிய மானியங்கள் போன்றவை பட்ஜெட்டின் வரவேற்கத்தக்க சிறப்பம்சங்கள் என்பது மற்றொரு தரப்பாரின் பார்வை. இதை பற்றித்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்குட்டுவன். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பொருளாதார நிபுணர் திரு வெங்கடேஷ் அவர்கள் இணைகிறார், அவரையும் வரவேற்கின்றோம். இந்திய குடியரசுக் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சேகு தமிழரசன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பாமக பிரமுகர் வழக்கறிஞர் பாலுவும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். எப்பொழுதும் போல திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பட்ஜெட் தாக்கலை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறது. இந்த புறக்கணிப்புக்கான காரணம் விளக்கப்பட்டாலும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சி நேயர்களுக்காக சொல்லுங்க, ஏன் இந்த தாக்கலை நீங்க புறக்கணிச்சீங்க? சார், இன்றைய ஒரு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தாக்கல் என்பது தமிழக அரசினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. சரி, அது சம்பந்தமாக 6ஆம் தேதி 6/2/2014 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை செயலாளர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். இந்த அறிவிப்பு கவர்னருடைய அனுமதியின் பேரில் தான் வெளியிட்டார். என்ன வெளியிடுறாருன்னு சொன்னா, 13/2/2014 அன்று காலை 10 மணிக்கு தமிழக சட்டப்பேரவை கூடும். அதிலே 2014-15 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் சொல்றாரு. ரைட், ஓகே. அடுத்து 10ஆம் தேதி ஒரு டேட் ஒரு மாத்துறாரு. என்ன மாத்துறாருன்னு சொன்னா, 10ஆம் தேதி வெளியிட்ட அந்த அறிவிப்புல அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, 13/2/2014 அன்று 10 மணிக்கு கூடுவதாக இருந்த சட்டப்பேரவை 11 மணிக்கு கூடும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். உங்க பிரச்சனை 10 மணிக்கு தாக்கல் செய்ய வேண்டிய பட்ஜெட்டை 11 மணிக்கு தாக்கல் செய்யறாங்க அப்படிங்கிற, அதனால கவர்னருடைய இது ஒரு மிக முக்கியமான ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது
அந்த தேதியை பிக்ஸ் பண்றது, முடிவு செய்வது, தேதி நேரம் அதை முடிவு செய்வது என்பது முக்கியமான. உறுப்பினர்கள் உட்கார்ந்த பிறகு இப்ப இல்ல 10 மணிக்கு தாக்கல் செய்யலைன்னு 1 மணி நேரம் எதுவாக இருந்தாலும் இது வரைக்கும் நடக்காத சம்பவம். இன்னொன்னு, எங்களுடைய இதுதான் நீங்க வெளிநடப்பு அதோட இன்னொரு காரணம், அது முக்கிய காரணமா, முக்கிய காரணம் இன்னொரு காரணம். சார், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், குன்னம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சிவசங்கரன், அவர் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அந்த தொடர் முழுவதும் பணிநீக்கம் செய்யப்படுகிறார். தொடர் முழுவதும் நீக்கம் செய்யப்படுகிறார். நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த தொடர் முடிந்து விட்டது. ஆக இந்த தொடருக்கு அவர் வர வேண்டும். ஆக வருவதற்குண்டான அந்த தபாலை சட்டமன்ற பேரவை செயலகத்திலிருந்து நீங்கள் இந்த கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளலாம் என்று தபால் அனுப்புகிறார்கள். தபால் அனுப்பி தபாலை பெற்றுக்கொண்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த பேரவை செயலகத்துக்கு வருகிறார். வருகிற போது அந்த பேரவை செயலக ஊழியர்களும் காவல்துறையினரும் அவர் தடுத்து உள்ளே நுழையக்கூடாது என்று தடுத்து விடுகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற மரபு மீறிய செயல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அதை நாங்க எப்படி சார் தாங்கிட்டு உள்ள உட்கார முடியும்? 10 மணிக்கு தாக்கல் செய்ய வேண்டிய பட்ஜெட், அதாவது முதல்ல அறிவிக்கப்பட்டது 11 மணிக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஒரு காரணம், சிவசங்கர் மையப்படுத்திய பிரச்சனை இன்னொரு காரணம். இதனால நீங்க புறக்கணிச்சிட்டீங்க. புறக்கணிச்சு மற்ற எல்லா விவாதங்களிலும் பங்கேற்போம். ஆனால் இன்றைய நிதிநிலை அறிக்கை படிப்பதை மட்டும்தான் நாங்கள் புறக்கணிப்புக்கான காரணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் திரு சேகு தமிழரசன் அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன். இது தேர்தலை மையப்படுத்திய பட்ஜெட் அப்படிங்கிற விமர்சனத்தை பெற்றிருக்கிறது. இன்னொரு தரப்புல இது தொலைநோக்கி இல்லாத பட்ஜெட், இதுல பெரிய சந்தோஷப்படுறதுக்கான அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், பிரதிநிதிகள் பதிவு செய்திருக்காங்க. இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்கிறீங்க? இது எல்லாமே ஒரு மேலெழுந்த வாரியா ஏதோ குறை கூற வேண்டுமே, எதிர்க்க வேண்டுமே, நம்முடைய எதிர்க்கட்சி என்கிற அந்த கடமையை அதிலிருந்து அந்த பார்வையோட செய்ய வேண்டுமே என்கிற அந்த உணர்வை மட்டுமே வெளிப்படுத்துகிறது தவிர உண்மை அல்ல. ஏராளமான நலத்திட்டங்கள் இதுல உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமான நலத்திட்டங்கள், ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற நலத்திட்டங்கள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பல புதிய முயற்சிகள் இதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்ப நெசவாளர்களுக்காக, அதே போல ஊனமுற்றவர்களுக்காக, அதை போலவே சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக, இவர்களுக்காக பல புதிய மண்பாண்ட தொழிலாளர்களுக்காக அவர்களுக்கு மழைக்காலத்தில் 4000 ரூபாய் மாதத்துக்கு தரப்படும் என்பது எப்போது இது புதிய முயற்சி இல்லையா? இது ஒரு புதிய அறிவிப்பு இல்லையா? கண்டென்ஸுக்கு போகும். அதற்கு முன்பாக முதல்ல ஒரு விமர்சனம் வைத்தார். நாங்கள் புறக்கணிக்கிறதுக்கான காரணம் இது மரபு மீறப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு விமர்சனத்தை வைத்தார். 3 கட்சிகள் இதை வைத்தனர். திமுக, புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சி இந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறது. இது எப்படி பார்க்கிறீங்க? இதுவும் பேசப்பட வேண்டிய இல்ல விளக்கப்பட வேண்டிய இல்ல. இது ஆட தெரியாதவள் மேடை கோணல் என்று சொன்னதை போல இந்த நிதிநிலை அறிக்கையிலே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதிலே என்ன பிரச்சனைகள், குறைகள் இருக்கிறது, அதில் எப்படி மாறுதல் இருந்திருக்க வேண்டும் என்பதையெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஆரோக்கியமாக சொன்னால் அதை பாராட்டலாம். அதை விட்டுட்டு 10 மணி என்பது 11, இது முழுக்க முழுக்க சட்டமன்ற பேரவைத் தலைவருடைய அதிகாரம், அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது நேரத்தை நிர்ணயிப்பது என்பது. அதை போலவே கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னமும் முடிக்கப்படாமலே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஆளுநர் முடித்து வைத்து தொடங்கி வைத்து ஒரு அறிக்கை தருவார். அது முடிக்கப்படாத நிலையிலேயே அப்படியே இருப்போது தொடர்கிற ஒரு நிகழ்வு இது. இப்ப ஏற்கனவே அது மரபு தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆளுநர் இன்னமும் முடித்து வைக்கவில்லை. இது ஒரு கண்டினியூட்டி, ஒரு தொடர்ச்சி. ஆகவே சட்டமன்ற பேரவைத் தலைவருக்கு அதிகாரத்தினுடைய உட்பட்டது. அதை பற்றி யாரும் குறை சொல்லவோ விமர்சிக்கவோ முடியாது. ரைட். இந்த பட்ஜெட் சார்ந்த நேரம், இது அது போன்ற நடவடிக்கைகளுக்கு விமர்சனம் எழுந்ததை பார்த்தோம். அதோடைய கண்டென்ட்டுக்கு விரிவாக நாம் போய் அதை பற்றி விவாதம் செய்ய வேண்டியிருக்கிறது. நான் திரு வெங்கடேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். ஒரு பொருளாதார வல்லுநரா இந்த பட்ஜெட் எப்படி பார்க்கிறீங்க? தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் வரக்கூடியது அப்படிங்கறதுனால சில அறிவிப்புகள் புரிந்து கொள்ளக்கூடியது. இதை தாண்டி நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கிறது. இதுக்கான காரணம் தேசிய பிரச்சனைகளை சொன்னாலும் இது எப்படி பார்க்கணும்? தேசிய அளவுல எல்லா மாநிலத்துக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது இந்த மாநிலத்தையும் தாக்கி இருக்கிறது. அதனால இது விதிவிலக்கல்ல. இந்தியாவில எல்லா மாநிலத்துக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்தியாவோட வளர்ச்சியே இன்னைக்கு 4.5% இருக்கிற தமிழ்நாடு மட்டும் 9%, 8% கொடுக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கு. பட்ஜெட்ன்றது எடுத்து பார்த்தா அதற்குள்ளே போகும்போது பல இடங்கள்ல பல நிலைகள்ல நேஷனல் ஆவரேஜ் ஒருவாறாக இருக்கு. தமிழகம் பல கட்டங்கள்ல இதே ஆட்சியில கூட நேஷனல் ஆவரேஜ் கூட பல விஷயங்கள்ல அவுட் பர்ஃபார்ம் செஞ்சு ஜாஸ்தியா வாங்கிட்டு இருக்கு. எது பொழுது
12%-லிருந்து 4.14 அப்படிங்கிறது நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் இல்லையா? டெபினட்டா இது வந்து அலட்சியப்படுத்த வேண்டிய விஷயம் இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்போ இந்த பட்ஜெட் எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து 14-15 போட்டிருக்காங்க. இதை மறைச்சிட்டு 11-12 12-13 போட்டுனா கூட இது வந்து அப்படிதான் இருக்கு. ஏன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல. நான் சொல்ற மைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் புதுசா இந்த பட்ஜெட்ல இல்ல. போன வருஷம் பட்ஜெட்ல பிகர்ஸை மாத்தி வருஷத்தை மாத்தி குரலை மாத்தி இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது. குரல் 484 போட்டிருக்காங்க. போன வாட்டி வேற ஏதோ ஒரு குரலை போட்டிருக்காங்க. அது எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சாயம் பூசின மாதிரி தான் இருக்கு. ஒரு பழைய வீடுக்கு சாயம் பூசின மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு புதிய திட்டம் எதுவுமே இல்லை. ஆனா ஒன்னு சொல்ல விரும்புறேன், ஒரு பெரிய திட்டம் எடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு ஒதுக்கீடு 120 கோடி தான். நீங்க கூட உங்க தொகுப்புல சொன்னீங்க. அதாவது நதிநீர் இணைப்பு திட்டம். நான் இன்னைக்குமே சொல்லிட்டு இருக்கேன், கர்நாடகா, ஆந்திரா, கேரளத்துல அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தினால அங்கேருந்து நம்மளுக்கு தண்ணி கிடைக்காது. நம்மளுக்கு வர தண்ணியில 80% மேல நம்ம வந்து அது வங்கக்கடல்ல விட்டுட்டு இருக்கோம். அதை சேமித்து பராமரித்து அதை செய்ய வேண்டிய கடமை தமிழ்நாட்டு அரசுக்கு தான் இருக்கிறது. அது நதிநீர் இணைப்பு திட்டம், இங்க இருக்கிற கால்வாய்கள், இங்க இருக்கிற ஏரிகள் எல்லாம் மராமத்து செய்து அதை வந்து மேன்மைப்படுத்தி அது தண்ணீர் நீரை தேக்க வைக்கணும்னு சொல்லிட்டே இருப்பேன். அது இந்த பட்ஜெட்ல நேத்தி கூட உங்க இதுல தொலைக்காட்சியில் அந்த எதிர்பார்ப்புல அதை சொன்னேன். அது வந்திருக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஒதுக்கீடு ரொம்ப குறைதலா இருந்தா கூட மேலும் மேலும் அதுக்கு ஒதுக்கீடு பெரிய அளவுல வந்து அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு, அதாவது தாமிரபரணியில ஆரம்பிச்சு காவேரியில வந்து சிறுவாணி வரைக்கும் எல்லா நதிநீரும் இணைக்க வேண்டிய ஒரு தருணத்துல இருக்கும். இது முயற்சி எடுத்திருக்காங்க, வரவேற்கத்தக்கது. இது வந்து ஒரு பெரிய விஷயம், வரவேற்கத்தக்க விஷயங்களுக்கு பட்டியலிடுறீங்க. திரு தமிழரசன் அந்த வார்த்தைக்கு இல்ல ஒரு பொருளாதார நிபுணர் அவருடைய பார்வையில அவர் வந்து அவர் சொல்றாரு, கடந்த ஆண்டு அதற்கு முன்னாள் ஆண்டு அந்த ஆண்டுடைய நிதிநிலை அறிக்கையினுடைய அந்த எண்ணிக்கையை மட்டும் மாற்றிட்டா போதும். அதே அறிக்கைன்னா ஒரு அரசு வெல்ஃபேர் கவர்மெண்ட், மக்கள் நல அரசு. அந்த மக்கள் நல அரசு வந்து மக்கள் நல பணிகளுக்காக அந்த பணிகளை மேலும் மேலும் விரிவாக்கம் செய்வதற்காக அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய வந்து விரிவாக்கமாக அதே பணிகளுக்கு மேல் ஒதுக்கீடு செய்வது அவசியம் இல்லையா? இப்போ வந்து விலையில்லா அரிசி தரோம், அந்த விலையில்லா அரிசிக்கு இப்ப நம்ம வந்து தரம் நிறுத்த முடியுமா? நம்ம விலையில்லா மடிக்கணினி தரோம், அதை நிறுத்த முடியுமா? வந்து இப்போ எவ்வளவு மாணவர்களுக்கு வந்து எவ்வளவு உதவிகளை விரிவாக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறதா? பார்வை மற்றவர்களுடைய பார்வையை கேட்கறதுக்கு முன்னாடி திரு பாலு அவர்களுடைய பார்வை இது சார்ந்து நான் கேட்க விரும்புகின்றேன். இதை விமர்சனம் செய்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் அறிவித்திருக்கிறார், விலையில்லாமல், அதாவது புதிய வரிகள் இல்ல, அதை தாண்டிய இதுல வந்து புதிய அறிவிப்புகள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட முடியாது, நிறைய அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. ஏன் இதை வந்து இவ்வளவு காட்டமாக விமர்சனம் செய்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி? அதாவது குறிப்பாக ஒரு பொறுப்புள்ள அரசியல் இயக்கமாக இந்த விவாதத்தில் நான் கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மதிப்புக்குரிய ஐயா சேக்கு தமிழரசன் அவர்கள் இந்த ஆட்சி என்ன செய்தாலும் பாராட்டுகிற ஒரு நிலைப்பாட்டையோ, அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சி என்ன செய்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய நிலைப்பாட்டையோ எங்கள் இயக்கம் எடுக்கப் போவதில்லை. இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரையில் இதில் உள்ள சாதக பாதகங்களை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். தமிழகத்தில் ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சியாக கடந்த 12 ஆண்டுகளாக ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிடக்கூடிய ஒரு கட்சி என்பது பாட்டாளி மக்கள் கட்சி. இதை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களால் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய குறைபாடுகள் என்பது ஏதோ ஒரு அரசியல் கட்சியாக விமர்சனம் செய்வதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையாக இது இடம்பெறவில்லை. பொதுவாக ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது இத்தனை ரூபாய் வரவு வருகிறது, இவ்வளவு செலவாகிறது, இவ்வளவு உத்தேச வருவாய், இவ்வளவு உத்தேச செலவு என்று மட்டும் ஒரு நிதிநிலை அறிக்கை அமைந்துவிடக் கூடாது. அதை தாண்டி நீண்டகால வளர்ச்சி திட்டம், ஆண்டு குறைந்த கால வளர்ச்சி திட்டம் என்ற வளர்ச்சி திட்டங்கள் ஒரு நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டும். அந்த வகையில் பார்த்தால் இதில் 2 புதிய திட்டங்கள் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று 100 அம்மா மருத்துவ மருந்தகங்கள் திறக்கப்படும் என்றும், திருநெல்வேலி மற்றும் தஞ்சையில் மருந்தகம், திருநெல்வேலி மற்றும் தஞ்சையில்
பல்நோக்கு மருத்துவமனை உருவாக்கப்படும் என்றும் 2 திட்டங்களை தவிர உங்களுடைய கவனத்தை எந்தவித திட்டமும் இந்த அறிக்கையில் இல்ல 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 நான் முடிச்சிடறேன் தயவுசெய்து நான் தனியா இருக்கிறேன். இல்ல இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிதிநிலை அறிக்கை வெளியிடப்படுகின்ற பொழுது கடந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்ட செய்திகள் என்ன, அதை எந்த அளவிற்கு நிறைவேற்றி இருக்கிறோம், அதில் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை அந்த அறிக்கையினால் நாம் அடைந்திருக்கிறோம் என்பது போன்ற விவரங்களை முதலில் வெளியிட வேண்டும். அதை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லுகின்றோம். பொதுவாக எக்கனாமிக் சர்வே என்று சொல்வார்கள். அதற்கு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட், கடந்த பட்ஜெட்டில் செயல்படுத்தப்பட்டதனால் விளைந்த விளைவு என்ன, அதற்கு பிறகு அவுட்கம் ஆஃப் பட்ஜெட், கடந்த பட்ஜெட்டில் வந்த விளைவு என்ன என்ற செய்திகளை சொல்லி அதற்கு பிறகு இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட வேண்டும். ஏதோ அதிமுக இந்த பட்ஜெட்டை கொண்டு வந்து விட்டது, நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதல்ல எங்களுடைய வாதம். தமிழகம் என்பது நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு செய்தி சுருக்கமா. இப்ப முதல்ல திரு பாலு சேகு தமிழரசன் அதிமுக என்ன செய்தாலும் பாராட்டுவார் அப்படின்னு சொல்றதை நான் மறுக்கிறேன். அவரு என்னை பற்றியே அவர் இன்னும் முழுக்க தெரிஞ்சுக்கல. பாராட்ட வேண்டிய நடவடிக்கைகளை தான் நான் பாராட்டுவேன் தவிர எதையும் பாராட்டி கொண்டிருக்கிறவர் அல்ல. இது பாலு அவர்கள் நான் என்ன சொன்னாலும் அது அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதுதான் அப்படிப்பட்ட ஒரு குறுகிய உணர்வு. அதை பற்றி விவாதமா அதுல போல ஆனா அவரோட அம்மா மருந்தகம் இது போன்ற ஒரு சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கையை அளிக்கிற போது அங்க இருந்த அந்த 2 மணி நேரம் உரையை மட்டும்தான், அல்லது எத்தனை மணி நேரம் உரை நிகழ்த்துறாரோ அதை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. அதுவல்ல, அதற்கு பின்னால் கடந்த ஆட்சி, கடந்த காலம், கடந்த ஆண்டு இவைகள் எல்லாம் என்ன நிறைவேற்றப்பட்டிருக்கு, போன ஆண்டு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் என்னது, எல்லா துணை குறிப்புகளும் அது கூட வழங்கப்படும், வழங்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் படிக்கணும். செங்குட்டுவன் இந்த பட்ஜெட்டை சில காரணங்களுக்காக 10க்கு பதிலா 11 மணிக்கு தாக்கல் செஞ்சாங்க. சாதாரணமா இல்ல, பட்ஜெட் உரையை படிச்சிருக்கீங்க, 30 பட்ஜெட் அடிக்கி தருவாங்க. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க முழுசா படிச்சுட்டோம் சார். நாங்க படிச்சாச்சு. எங்களுடைய தலைவர் கலைஞர் அவருடைய இன்றைய அவருடைய அறிக்கையின்படி இந்த பட்ஜெட் என்பது இந்த அரசால் தினந்தோறும் பத்திரிகை மூலமாக வெளியிடப்படக்கூடிய ஒரு அறிக்கைகளுடைய தொகுப்பு தான் சார் அந்த பட்ஜெட்டை தவிர இதுல ஒன்னும் பெரிய புதுசாலாம் ஒண்ணு இருக்கு சார். இவங்க ஒரு பெருசா வாய்ப்பு வரும்போது பேசுங்க. உங்களுடைய தமிழகத்தினுடைய கடந்த 3 ஆண்டு கால வளர்ச்சி சம்பந்தமாக நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க. நம்முடைய பொருளாதார நிபுணர் கூட சொன்னார் எல்லா மாநிலமும் இந்த மாதிரி, அதனால தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கல்ல. அதாவது பொருளாதார வளர்ச்சியிலே தமிழ்நாடு எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறது என்பதற்கான ஒரு பட்டியல் இன்றைக்கு நம்முடைய மத்திய திட்டக்குழு இன்றைக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதுல 2011-12 பீகார் 20.8%, 2012-13 பீகார் 24.9%, அதே போல 2011-12 மகாராஷ்டிரா 7.1%, அதே போல 2012-13 7.1%, பஞ்சாப் 2011-12 5.9%, 2012-13 அதே பஞ்சாப் 5.2%, ஆந்திரா 2011-12 7.8%, 2012-13 5%. ஆனால் தமிழ்நாடு 2011-12 7.4%, அதே போல 2012-13 வெறும் 4.14%. தமிழ்நாடு மட்டும் இந்த வளர்ச்சி மேல தனித்து பல மாநிலங்களும் ஒரு தேசிய சராசரி வளர்ச்சி வீதம் ஒன்று இருக்கு, ஒரு தேசிய சராசரி வளர்ச்சி வீதம் ஒன்று இருக்கு, ஒரு தேசிய சராசரி வளர்ச்சி வீதம் ஒன்று இருக்கு. பொருளாதாரத்தில் ஒரு தேசிய சராசரி வளர்ச்சி விகிதம் ஒன்று இருக்கு. அந்த வளர்ச்சி விகிதத்தை விட கீழே போயிருக்கு தமிழ்நாடு.
வெங்கடேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். பாருங்க, பீகார் 24.9% அப்படின்னா இந்த விஷயத்துல பீகாரையும் தமிழ்நாட்டிலும் நம்ம வந்து ஒப்பிட்டு முடியுமா? பீகார்ல இப்பதான் அடிப்படைகளே வளர்ந்துட்டு இருக்கு. ஆக வளர்ச்சி வீதம் அதிகமா தான் இருக்கும். சொல்ற இன்னைக்கு புள்ளி விவரத்தை வந்து பாத்தீங்கன்னா தேசிய சராசரியோட தமிழ்நாட்டு கீழே போயிருக்கிறதுன்றது வந்து ரொம்பவும் அதிர்ச்சி தர விஷயம். அதற்கு ரொம்பவும் காரணம் என்னன்னு கேட்டா மின்வெட்டு. இந்த மின்வெட்டுக்கு காரணம் இன்னைக்கு வரல, இது இவங்க ஆட்சியிலேருந்து தொடர்ந்து அன்னைக்கு விதை போட்டதுதான் இன்னைக்கு ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது. சார் இருக்கு. அதாவது மின்வெட்டுக்கு வந்து திமுக ஆட்சி பெரும் காரணம். அதை சரியாக கையாள விடாததுதான் அதிமுக ஆட்சி. இதுதான் என்னோட பார்வை. அதை வந்து நாங்க சரிப்படுத்திடுவோம் அதிமுக சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களால பண்ண முடியல. இவங்க அதை விதை போட்டது இவங்க தான். 2008 இருந்து 2011 வரைக்கும் ஒரு அலட்சிய போருக்குனால 40,000 கோடி இழப்பு எப்ப ஏற்பட்டுச்சு? 40,000 கோடி இழப்ப 3 ஆண்டு காலத்துல சரி பண்ற எந்த அளவுக்கு இப்ப சரி செய்திருக்கிறோம்? கடந்த ஆண்டு 2000 கோடி, இந்த ஆண்டு 1500 கோடி. அந்த இழப்பை அரசே ஏற்றுக்கொள்ளுகிறது. சட்டமன்றம் இல்ல, இதை வந்து நாங்களாவும் பேசலாம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 3 வருஷம் ஆயிடுச்சு வந்து அவங்களே குறை கூற முடியாது. நான் அதுதான் சொல்றேன். அவங்க விதை போட்டாங்க, இன்னைக்கு ஆலவலமா வந்து இருக்கிறது. அதை சரி செய்யறதுக்கு தான் இந்த ஆட்சி கொண்டு வந்தேன். இல்லைன்னா அந்த ஆட்சிக்கு ஒரே ஒரு இந்த நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியின் திரு பாலு அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். உங்களுடைய அறிக்கையில், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அறிக்கையில புதிய மின் திட்டங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட மின்சாரத்துறையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அடுத்த ஆண்டு அதை மேலும் விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள், குறிப்பாக ஜெர்மன் அமைப்புடைய உதவியோட இவாக்குவேஷனுக்கு செய்யக்கூடிய நடவடிக்கைகள், ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் வரக்கூடிய நடவடிக்கைகள், இவையெல்லாம் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் திருப்தி அளிக்கலங்கிறீங்களா? அதாவது 12,000 மெகாவாட் மின்சாரம் தயாரிப்பதற்கான முயற்சியை இந்த அரசு மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கான திட்டம் இதில் இடம்பெறாமல் அண்டை மாநிலங்களில் நாங்கள் மின்சாரத்தை வாங்குவோம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள். மின் உற்பத்தியை பொறுத்தவரையில் இதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையிலான திட்டத்தை இந்த அரசு உருவாக்க வேண்டும். இந்த நிதிநிலை அறிக்கையிலாவது அவர்கள் செய்திருக்க வேண்டும். அதை அவர்கள் செய்யவில்லை. இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மின்வெட்டே இல்லாத மாநிலமாக இதை மாற்றுவோம் என்று சொன்னார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது தமிழகத்தினுடைய ஜிடிபி 7% இருந்தது. இன்றைக்கு 4% குறைந்திருக்கிறது என்பது இவர்களுடைய பொருளாதார இவருடைய அணுகுமுறை என்பது தோல்வியடைந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே வேளையில் இந்த அதுக்கான காரணம் வெறும் இந்த ஆட்சின்னு சொல்ல முடியுமா? இல்ல, சில வாதங்களை உங்கள்கிட்ட கேட்க விரும்புகின்றேன். இன்னைக்கு வந்து விவசாயம் போயிட்டு இருக்கிறது என்றால் அதற்கான விவசாய ஜிடிபி நெகட்டிவ்ல போயிருக்கின்றால் அதற்கான காரணம் பருவமழை பெய்தது. அது மட்டுமல்லாத தேசளாவிய அளவுல பெரிய வளர்ச்சி இருந்துடல என்னும் பொழுது வெறும் இந்த ஆட்சியுடைய ஒரு குறைபாடுகள் மட்டுமே ஜிடிபி குறைவுக்கு காரணம் காணிட முடியுமா? நம்ம அதாவது ஒரு கடந்த மாதம் கோயம்புத்தூர்ல கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் வந்தார். அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை சந்தித்து ஏறக்குறைய 12,000 கோடிக்கான புதிய தொழிற்சாலைகளை அங்கே உருவாக்குவதற்கான முயற்சியை அவர்கள் எடுத்துச் சென்றிருக்கிறார். கடந்த மாதம் நடந்தது. அதுபோன்று தொழில்துறை சார்ந்தவர்களோடு இந்த அரசு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறதா? அவர்கள் தொழில் துவங்கும் போது அவர்களுக்கு தேவைகளை செய்து கொடுப்பதற்கான முயற்சிகளை இவர்கள் செய்கிறார்களா? இந்த மாநிலத்தில் தொழில் துவங்க வேண்டும் என்றால் பல்வேறு பார்மாலிட்டிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற திட்டங்கள் இந்த மாநிலத்தில் கொண்டு வரப்பட்டால் இந்த மாநிலத்தினுடைய ஜிடிபியை நாம் நிச்சயமாக உயர்த்த முடியும். மொத்த இந்த நிதியினுடைய அறிக்கையில் ஏறக்குறைய 50% இலவசத்திற்காக வழங்குகிறார்கள். அந்த இலவசங்கள் கல்வி, மருத்துவம், விவசாயம் போன்ற முக்கியமான துறைகளுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் இந்த இலவசங்கள் எதற்கும் பயன்படாத வகையில் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த மொத்த நிதிநிலை அறிக்கையும் இவர்கள் தயாரிக்கின்ற பொழுது இந்த நிதிநிலை அறிக்கை கடைகோடி மக்களுக்கு இது எப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மது விற்பனையை உயர்த்துவதற்கான திட்டத்தை மட்டும் மிக தெளிவாக இந்த அரசு முன்னெடுக்கிறது. 2012 மற்றும் 13 அந்த ஆண்டில் 21,680 கோடி ரூபாய் நிதி மதுவின் மூலமாக பெறப்பட்டது. 2013-14
23,401 கோடியாக அது உயர்ந்திருக்கிறது. ஏறக்குறைய 2014-15 என்ன நிலை என்று சொன்னால் 26,000 கோடி ரூபாய். இந்த மதுவினுடைய விற்பனையை உயர்த்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு செய்கிறது. இதில் அடித்தட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய என் அன்பிற்குரிய சேக்கு தமிழரசன் அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த அரசு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயியை, ஒரு இளைஞர்களை பாதுகாக்கக்கூடிய அரசாக இது இருக்கிறதா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். அதை விடுத்து ஆதரியுங்கள், செய்யுங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்வெட்டே இல்லாத மாநிலமாக ஆக்குவோம் என்று சொன்னார்கள் என்று திரு பாலு குறிப்பிட்டார். அது உண்மை, யாரும் மறுக்கவே இல்லை. அவருக்கு நான் ஒன்னு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2006 இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியை விட்டு இறங்கிய போது தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக இருந்ததா இல்லையா? 96 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இறங்கிய போது மின்மிகை மாநிலமாக இருந்ததா இல்லையா பற்றி பல கட்டங்கள் விவாதிச்சிருக்கோம். இப்பவும் மீண்டும் தமிழகம் பிற மாநிலங்களுக்கு மின்சாரம் வழங்குகிற மாநிலமாக உருவாகும். இப்போ நம்ம முதலமைச்சர் பகிரங்கமாக நான் வேறு மாநிலங்களில் இருந்து மின்சாரம் பெறுவதற்கு வழித்தடங்களுக்கு கூட மத்திய அரசு எனக்கு ஒத்துழைக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார். அது மட்டுமல்ல, இந்த மத்திய அரசுக்கு தொடர்பான மின் உற்பத்தி நிலையங்களில ஒரே குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சில நாட்களில பழுதடைந்து தடை ஏற்பட்டது எப்படி? என்ன காரணம்? இந்த கேள்வி எழுப்பது ஒரு இந்த நாட்டின் முதலமைச்சர் மத்திய அரசு போராட தயாரா? 2001-2006 மின்மிகை மாநிலம் இவங்க சொன்னாங்க. ஆனா எத்தனாயிரம் கோடிக்கு தொழில் முதலீட்டாளர்களை ஈர்த்தாங்க அந்த 5 ஆண்டு காலத்துல. 2006-2011 வரைக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில கிட்டத்தட்ட 56,000 கோடி ரூபாய்க்கு இந்த தமிழ்நாட்டில் தொழில் முதலீட்டாளர்களை ஈர்த்திருக்கும். அந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். இப்ப திமுக ஆட்சியில உச்சகட்ட மின் உற்பத்தி 12,799 மெகாவாட் சொல்லி இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல புக் பண்ணிருக்காங்க. இதுக்கு யார் காரணம்? மனசாட்சியோடு பேச வேண்டும். மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் சொல்றேன். கொஞ்சம் குறுக்க வரக்கூடாதுங்க. எப்பவுமே புள்ளி விவரங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க புள்ளி விவரங்களுக்கு தெரியாது சார். எப்பவுமே ஒரு மின் திட்டம் என்பது இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு மின்சாரத்து உற்பத்தியை கொடுக்காது. நான் கேட்கிறேன், கொஞ்சம் இருங்க. மின்சார திட்டம் கொடுக்காது. 2006-2011 தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்த போது கிட்டத்தட்ட 23,000 கோடிக்கு போடப்பட்ட அந்த மின் திட்டங்களுடைய உற்பத்தி, அந்த திட்டங்கள் தான் இன்றைக்கு 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலத்துக்கு பிறகு இன்றைக்கு உற்பத்தியை தொடங்கி இருக்கிறதே தவிர இவங்க ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டு காலத்துல ஒரே ஒரு மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணதாக வரலாறு இருந்தா சொல்லுங்க. 2011 திமுக ஆட்சியில 800 திட்டம் 600 மெகாவாட் விரிவா அதை பற்றியே 600 மெகாவாட் 3,136 கோடிக்கு 2012 எந்த வங்கியும் கடன் தரக்கூடாது என்று ரிசர்வ் வங்கி சுற்றறிக்கை அனுப்புகிற அளவிற்கு திவாலாகி போனது தமிழ்நாடு. யாருடைய ஆட்சியில் ஒரு நிறுவனம் வங்கி கடன் தரக்கூடாது இந்த திவாலுக்கு ஒரு சிறிய இடைவெளி எடுக்கணும். இந்த பகுதியிலே கூட தொழில்துறையை பற்றி விளக்கம் கொடுக்கப்பட்டது. அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்க்கப்படலைங்கிற ஒரு விமர்சனம் எல்லாம் வைக்கப்பட்டது. பொருளாதார நிபுணர் திரு வெங்கடேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இடைவேளைக்கு முன்னாடி இருதரப்புமே சொன்ன விஷயம் என்னவென்றால் ஒரு இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி சூழ்நிலை இல்லை அப்படின்னு. எந்த அளவுக்கு MOU சைன் பண்ணப்பட்டிருக்கு முதலமைச்சர் சொன்னாலும் அதற்கு விமர்சனம் இருக்கிறது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக
புதிய முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்காக சர்வதேச அளவுல ஒரு மாநாடு சென்னையில் நடக்கும். அதற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மோடி அரசாங்கத்தை பாராட்டுபவர்கள் வைப்ரண்ட் குஜராத் நடத்துறார், அதனால முதலீட்டாளர்கள் வராங்க அப்படின்னு. அது போன்ற ஒரு நல்ல ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இதை பார்க்கலாம். வரவேற்கத்தக்க விஷயம். இந்த மாதிரி செஞ்சிருக்கணும். முதல் வருஷமே செஞ்சிருக்கணும். 2011 செஞ்சிருந்தாங்கன்னா இவங்க ஆட்சி காலத்திலேயே அதோட பலன் வந்திருக்கும். நீங்க கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் செய்வது போல இது அக்டோபர் மாசத்துல தான் நடக்கும்னு சொல்றாங்க. அக்டோபர் மாசத்துல MOU போட்டாங்கன்னா அது கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் அக்டோபர்ல தான் அதை முதலீட்டு வர ஆரம்பிக்கும். ஒரு வருஷம் இடைவேளைக்கு அப்புறம் தான் வரும். அதுக்குள்ள உங்களுக்கு தேர்தல் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். 2016க்கான ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்ப முதலீட்டாளர்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி நம்ம முதலீட்டு போடலாமா வேணாமா என்று யோசிப்பார்கள். அப்போ இது பண்ண முடியாது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க இந்த மாதிரி ஒரு நாள் கூத்தெல்லாம் வைத்துலாம் ஒரு முதலீட்டு எல்லாம் வராது. முதலீட்டு வருவதற்கு உங்களுக்கு மின்சாரம் தேவை, ஆட்கள் தேவை, தொழில்நுட்பத்தோட ஆட்கள் தேவை, பல அடித்தள கட்டுமான பணிகள். அதோட முக்கியமானது மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு டூமியா நம்ம இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நானே சொல்றேன், பல இடத்துல நான் வாராக்கடன் ஆகிய 6 அக்கௌண்ட் நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். அதுல யாரும் திருடிட்டு போல, இந்த ஓனர்ஸ் எல்லாம் திருடிட்டு போல. அவங்களுக்கு ஆனது மோசமானது காரணமே 12 ஹவர் பவர் கட், 14 ஹவர் பவர் கட் இவங்க காலத்திலும் தொடங்கிட்டு அதுக்கப்புறமும் நடந்தது. அதோட முக்கியமான விஷயம், நான் எப்பயுமே தொலைக்காட்சியில பல இடத்துல சொல்லியிருக்கேன், காணாத போனவர்கள் தமிழ்நாட்டு அமைச்சர்கள். அவங்கள பார்க்கவே முடியாது, பார்த்து பேசவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அவங்க நம்பிக்கை தர மாதிரி எதுவும் செய்யவில்லை. இது 60 வருட காலத்திலேயே இதுதான் வீக்கஸ்ட் கேபினெட் சின்ஸ் 1950. அதனால இந்த அமைச்சரவையை நம்பி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால ஒரு முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை தர ஒரு அமைச்சரவை இல்ல. எந்த அடிப்படையில சொல்றீங்க? ஒரு பர்செப்ஷனா? இது பொய்யா உண்மை தகவலா இல்லாம நேர்கிட்ட விட்டுருங்க. நம்ம உண்மையை சொல்லணும். நடைமுறை தெரியுதோ இல்லையோ, இங்க இருக்கிற எந்த மல்டிநேஷனல் கம்பெனிக்கும் மின் தட்டுப்பாடுன்றது வரைமுறை கிடையாது. மின் தட்டுப்பாடு போடுறப்ப திருப்பூர் மின்சாரம் தந்துட்டு இருக்கோம். திருப்பூர், கோயம்புத்தூர் இழப்புக்கு நடுவில் தொழில் கொத்துகளுக்கு தான் நம்மளுக்கு பேசுறோம். அதனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவர்களுக்கு எப்போதும் மின்தடை கிடையாது. ஒரு சாதாரண, அதாவது இது பர்செப்ஷன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த அமைச்சரையும் போய் பாத்தீங்கன்னாலும் அவங்க உடனே நான் முதலமைச்சரை கேட்டுதான் நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்களுக்குன்னு ஒரு அது வெளிநாட்டு சொல்லாதீங்க. அப்ப எதுக்கு கட்டுப்பாடு? ஒரே சொல்ல முடியுமா? பர்செப்ஷன் தான். நீங்க ஒரு தொழில் பண்றச்ச நீங்க ஒரு அமைச்சர்கிட்ட போய் நாங்க நிலம் வேணும், இந்த மாதிரி எங்களுக்கு மின்சாரம் வேணும், இல்லைங்க நான் அமைச்சர் இது முதலமைச்சர் யாராவது ஆன் ரெக்கார்ட் சொல்லிருக்காங்களா? அமைச்சர் நிறைய இடத்துல எங்களோட கிளைண்ட்ஸே சொல்லியிருக்காங்க. அதனால இது உண்மையான ஒரு விஷயம். நானா பார்த்தது இல்ல, நான் எந்த அமைச்சரையும் போய் பார்க்கறது இல்ல. ஆனா என்னோட பல கிளைண்ட்டுகள், பல என்னோட நண்பர்கள், பல ஆடிட்டர், லாயர்ஸோட நான் பெரிய ஒரு நண்பர்கள் பட்டாளமே வச்சிருக்கேன். அவங்க கிட்ட இருந்து இது பண்ணிருக்கேன். ஊடகங்கள் கிட்ட இருந்து எனக்கு வந்திருக்கிற செய்தி, அதாவது திஸ் இஸ் த வீக்கஸ்ட். அதோடையும் இன்னைக்கு அமைச்சரா இருப்பாரு, நாளைக்கு அமைச்சரா இருக்க வேண்டியதா மாற்றுதல் ஒரு பெரிய நிதிநிலை அறிக்கைக்கோ ஒரு கொள்கைக்கோ முடிவுக்கோ ஒரு செயலாக்கத்துக்கோ வளர்ச்சி யாருமே இல்லையா? உங்க மகனும் பேரனும் தான் அமைச்சராகலான்னு கேட்பீங்களா? அது அவங்க ஆட்சியில கேட்டுட்டு அவங்க அதே போல அந்த கேள்வி கேளுங்க, அந்த கேள்வி கேளுங்க. கேட்கிறோம் இருக்காங்கன்னா வேற ஆளே இல்லையா? மகனுக்கு தரணுமா, பேரனுக்கு தரணுமா? இது பட்ஜெட்டை மையப்படுத்தி இல்லைங்கிறீங்க. பட்ஜெட் சார்ந்தே பட்ஜெட் இல்ல, இது பட்ஜெட் சார்ந்தது இல்ல, இது வளர்ச்சியை சார்ந்தது இல்ல. அவர் சொல்ற மாதிரி பட்ஜெட்டுக்கே போவோமே. ஆனால் இது 100 அம்மா மருந்தகங்கள் இருக்கும் வரப்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதனால எவ்வளவு பேர் பயனடைவாங்க? இதனால மத்தியதர மக்களுக்கு 100 எவ்வளவு மருத்துவ தேவை? இது ஒரு தொடக்க நிலை. இதனாலேயே நீங்க 7 கோடி மக்களுக்கு நன்மை கிடைச்சிடும் சொல்ல முடியாது. இல்ல, அது எல்லா அறிவிப்பாக பார்க்கப்படும் போது அது பிரிவு பிரிவா தான் போய் சேரும். சார், இந்த என்ற புதிய அறிவிப்பு என்பது இது புதிய அறிவிப்பு கிடையாது.
தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலேயே கூட்டுறவுத்துறை மூலமாக புதிய மருந்தகங்கள், இந்த மாதிரி அரசு சார்பிலேயே புதிய மருந்தகங்கள் துவக்கப்பட்டன. அதனுடைய தொடர்ச்சி தான் இதை தவிர, இதுக்கு பேர் தான் அம்மா பேருன்னு மாத்திருக்காங்க, அம்மா மருந்தகங்கள் மாத்திருக்காங்களே தவிர, இந்த மலிவு விலை மருந்துகள் ஏற்கனவே தலைவர் கலைஞர் ஆட்சியிலே துவக்கப்பட்டு விட்டது. இது ஒன்னும் புதிய திட்டமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யார் சொன்னா புதிய திட்டம்னு? நீங்க வேணா சொல்லிக்கலாம் புதிய திட்டம். இது ஏற்கனவே கலைஞர் ஆட்சியில இது ஸ்டார்ட் பண்ண திட்டம். இது நீங்க பேர் மாத்தலாம். இப்ப இந்த பெயர் மாற்றம் எல்லாம் இல்லங்க, அந்த மாதிரி பல உதாரணங்களை சொல்ல முடியும். உதாரணங்கள் பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். சொல்லுங்களேன். ஆமா, நான் சொல்ல முடியும் சார். பேர் மாத்தின சொல்லுங்க. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துக்கு நீங்க நீங்க தாய் திட்டம் பேர் வச்சீங்களா இல்லையா? தாய் திட்டம் தாய் திட்டம் என்பது முழுக்க முழுக்க அடிப்படை பிரச்சனை. இப்ப இந்த நிலையில் திரு பாலு அவர்கள்ட்ட கேட்கும், இடைவேளைக்கு முன்னாடி நீங்க ஒரு விமர்சனம் வச்சீங்க, அதாவது நலத்திட்டங்களுக்கு இலவச திட்டங்களுக்கு போகுது அப்படின்னு. ஏறத்தாழ ஒரு 37% போகுதுனாலும் கூட அவையெல்லாம் அவசியமான விஷயங்கள் இல்லையா? இன்னைக்கு வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டிக்கு போக வேண்டிய விஷயங்களாக இந்த மாதிரி இந்த ஒரு பென்ஷன் திட்டமோ இல்லாட்டி வேற லேப்டாப்போ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தேவையில்லைன்னு விமர்சிக்க முடியுமா என்ன? இல்ல இல்ல ஒரு நிமிடம். அதுக்கு முன்னாடி இப்ப சமீபத்தில் நண்பர் வெங்கடேசன் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இருக்கிறதே, அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவராக அந்த விமர்சனங்களை இந்த அரசின் மீது அவர் வைக்கவில்லை. நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையை அவர் சொல்லுகிறார். இதை தயவு செய்து ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லக்கூடிய செய்திகளை எளிதில் தூக்கி எறியக்கூடிய விமர்சனங்கள் அல்ல. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் இன்னொரு திட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஆதரிக்கிறது இருக்கும். அது என்னவென்று சொன்னால், பொது சேவை மையங்களை இந்த அரசு உருவாக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு நல்ல ஒரு முயற்சி. அந்த முயற்சியை இவர்கள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும். நான் கேட்பது என்னவென்று சொன்னால், அடித்தட்டு மக்களுடைய நலனுக்காக இந்த அரசு என்று சொன்னால், மிகப்பெரிய அளவில் மதுவினுடைய வருவாயை உயர்த்துவதற்கான ஒரு தொலைநோக்கு திட்டத்தை இவர்கள் வகுப்பது என்ன? இதன் மூலமாக வருவாயை உயர்த்த வேண்டும் என்று இந்த அரசு எடுக்கிறது என்று சொன்னால், அடித்தட்டு மக்களை இவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்றுதான் பொருள். இந்த ஆட்சி வந்தவுடன் இந்த நாட்டினுடைய மொத்த கடன் தொகை என்ன என்பதை நீங்கள் ஆய்வு செய்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த ஆட்சி வருகின்ற பொழுது இன்றைய கடன் தொகை என்பது 1,78,170 கோடியாக இருக்கிறது. இந்த பட்ஜெட் என்பதே 1,17,000 கோடி. ஆனால் 25,000 கோடிக்கான புதிய கடனை நாங்கள் வாங்குவோம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைய நிலையில் ஒரு தமிழனுடைய கடன் எவ்வளவு என்று சொன்னால் 24,711 ரூபாய் இன்றைக்கு கடன். இந்த 25,000 கோடி ரூபாய் இவர்கள் கடன் வாங்கினால் ஒவ்வொருவர் மீதும் 3,500 ரூபாய் இந்த ஆண்டிற்கான கடனை வாங்குவதற்கு இந்த அரசு முயற்சி செய்கிறது. இவ்வளவு பெரிய கடனை வாங்கி இவர்கள் மானியமாக இலவசங்களை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது நேரடியாக பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். சீனத்தில் சொல்வார்களே, மீனை கொடுப்பதை விட அந்த மீன்பிடிக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்வார்கள். இந்த புள்ளி விவரங்கள் செய்ய புள்ளி விவரம் தான். கடந்த ஆட்சியில கடைசி நாள்ல இருந்த 58,000 கோடி கடன்ல இருந்து இப்ப நம்முடைய மாநில அரசினுடைய மொத்த கடன் தொகை குறைவாக இருக்கிறதா, அதிகரித்து இருக்கிறதா? அதிகமாக இருக்கிறது. இல்லையே, 3,790 கோடி ரூபாய் 90,000 கோடி கடன் என்று சொல்லி இதே இன்றைய மாண்புமிகு முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் 90,000 கோடி கடன் வச்சுட்டாங்க. பிறக்கிற புள்ளிக்கு 15,000 ரூபாய் கடனோட பிறக்குது அப்படின்னு சொன்னவங்கள நீங்க ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. நீங்க ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்துல 56,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்களே, 56,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்களே. இப்ப நீங்க வந்து பிறக்கிற குழந்தைக்கு 24,000 சட்டசபையில இதான் நடக்குது. சட்டசபையில இவங்க மெஜாரிட்டி இருக்கிறதுனால இதான் நடக்குது. அதே மாதிரி இங்க பேசிட்டு இருக்காரு. சட்டசபையில் யாரும் பேச விட மாட்டாங்க, யாரும் பேச விட மாட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுங்க சார். நீங்க சட்டசபை மாதிரி இங்கேயும் பேச்சு கட்டிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா? நிதி செயலாளர் விளக்கம் கொடுக்கும்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட சில மடங்கு குறைவாகத்தான் கடன் வாங்கப்படுகிறது விளக்கமும் கொடுத்திருக்கிறார். அது ஏற்புடையதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி இந்த நேர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம். அதாவது தமிழக பட்ஜெட் பற்றிய உங்களுடைய பார்வை என்ன என்பது நேர்களுடைய பார்வை இது.
நலன் சார்ந்தது என்று 29% கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இது தேர்தல் ஆதாயம் என்று 51%, இது வழக்கமானது என்று 20% தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்திருக்காங்க. இந்த நேரத்தில் இது பற்றிய பல்வேறு பார்வைகள் இருக்கு. இந்த கட்டத்தில் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தாக வேண்டும். டோட்டலி ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு ரொம்ப சுருக்கமா சார், இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது அறிவிப்புகளுடைய ஒரு தொகுப்பு புத்தகம் தான் அந்த பட்ஜெட் என்பது ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏற்கனவே கடந்த காலத்திலே இவங்க அறிவிக்கப்பட்ட அந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில இவங்க சொன்ன திட்டங்கள் இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை தயவுசெய்து உன்னிப்போடு பார்க்கணும். அதனால ஏற்கனவே இவங்க அறிவிச்ச பட்ஜெட்ல சத்துணவுல அந்த சத்துணவுல மாம்பழ ஜூஸ் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். நிறைவேற்றப்பட்டதா? திருமழிசையில குந்தமல்லி பக்கத்துல திருமழிசையில துணைக்கோள் நகரம் என்று நாங்கள் உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். பட்ஜெட்ல அறிவிச்சாங்க. உருவானதா? மதுரையிலே துணை நகரம் உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். நடந்ததா? பாதாள சாக்கடை திட்டம் வரிசை இன்னைக்கும் சொல்லியிருக்காங்க. வரிசையா 3 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. வரிசையா 3 வருஷமா மின் திட்டங்கள் 22,000 கோடி மின் திட்டங்கள் 22,000 கோடிக்கு நாங்க பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அடிக்கல் நட்டிருக்காங்களா? உலக தரமாய்ந்த கோழி எங்க ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர்ல உலக தரமாய்ந்த கோழி வளர்ப்பு மற்றும் அது வந்து சொன்னாங்க. இது வரைக்கும் இது எல்லாமே நடக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஆரம்ப வேலையை நடக்கல. அதான் உண்மை. அதற்கு மேல இந்த நிதிநிலை அறிக்கை என்பது முழுக்க கடந்த கால பல்வேறு நலப்பணிகளுடைய அந்த விரிவாக்கம், அதனுடைய தொடர்ச்சி, அதே நேரத்தில் பல்வேறு வகையில அடித்தளத்து மக்களுக்கு, நலிந்த மக்களுக்கு, ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களை கை தூக்கி விடுவதற்கான பல முயற்சிகள் இருக்கு. இப்ப நான் தான் இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். இது வரப்பிரசாதம் என்று ஒரு பார்வையும் இல்லை, இது ஏமாற்றம் அறிவிப்புகளாக இருக்கின்றன, நிறைவேற்றப்படலன்னு எதிர்கட்சிகளுடைய பார்வையும் இருக்கு. இந்த தருணத்தில் நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு சேகு தமிழரசன், திரு எம்.ஆர். வெங்கடேஷ், திரு செங்குட்டுவன் மற்றும் திரு பாலு அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம்.